எங்க பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. விழுந்தா சிரிக்கிறதுக்கு 1000 பேர் ரெடியா இருக்காங்கப்பா. எப்போ ஒன்றும் இல்லாம போவாங்கன்னு காத்து கிடக்குறாங்கப்பா. இவெல்லாம் நிக்க மாட்டாங்கன்னு எத்தனையோ பேர் சொல்லிட்டாங்கப்பா. ஆனா நாங்க நம்புறோம், நாங்க ஆராதிக்கிற தெய்வம் எங்களுக்காக ஒரு ரதத்தை நீங்க ஆயத்தப்படுத்தி இருக்கிறீங்க. ஒரு ரதத்தை நீங்க ஆயத்தப்படுத்தி இருக்கிறீங்க. அந்த ரதம் எங்களை பல கிலோமீட்டர் கொண்டு போக போகுது, பல ஜனங்களுக்கு அறிமுகப்படுத்த போகுது. அந்த ரதத்தின் மூலமாய் எங்க வாழ்க்கை தரத்தை நீர் உயர்த்த போகிறீர். Thank you Jesus. ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் எல்லாருடைய ஜெப விண்ணப்பத்தை பாருங்க ஆண்டவரே, கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. இந்த 100 daysல நீங்க சொன்னது ஒரு நாள் சாட்சி இல்லை ஆண்டவரே, இது சாட்சி வருக வரைக்கும், வருக வரைக்கும் இதனுடைய சாட்சிகள் வந்து கொண்டே இருக்கிறதற்காக நன்றி அப்பா. இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு கண்டிப்பா ஒரு மாற்றம் வேணும். எங்க பிள்ளைங்களை பார்க்குற நிறைய பேர் ஆச்சரியப்படணும். நீ முன்னது மாதிரி இல்லை, நீ பழையது மாதிரி இல்லை, உனக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் தெரியுது, நீ மாறிட்ட, கடவுள் உன்னை மாத்திட்டாரு, கர்த்தர் உன்னை மாத்திட்டாரு அப்படின்னு என் பிள்ளைகளை பார்த்து சாட்சி சொல்ல போகிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரமப்பா. என் பிள்ளைகளுக்கு ஒரு தைரியத்தை கொடுங்க ஆண்டவரே. இனி அவங்களுக்காக வேற யாரும் போராடவே வேண்டாம். அப்படியே நீங்க அப்படியே பரலோகத்துல இருந்து அப்படியே உங்க கை கட்டி அப்படியே என் பிள்ளைய பார்க்கும்போது நீங்க பிரமிக்கணும், நீங்க ஆச்சரியப்படணும். எப்படி எப்படி பரலோகம் தாவீதை பார்த்து சந்தோஷப்பட்டுச்சோ, அதே போல என் பிள்ளை கோலியாத்தை ஜெயிக்கிறத பார்த்து, சத்துருவை ஜெயிக்கிறத பார்த்து, அந்த தனிமையை ஜெயிக்கிறத பார்த்து, அந்த அசுத்தத்தை ஜெயிக்கிறத பார்த்து பரலோகம் சந்தோஷப்படுகிற அந்த நாளை இப்ப ஜெபிக்க ஜெபிக்க அந்த அனாயிண்டிங்க நீங்க வைக்க போகிறதற்காக நன்றி. Thank you Jesus.